அத வரும்பா. அத அசால்ட்டா சொல்லுவாங்க. என்னையா பெரிய சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காளுக்கு ஆயில் கம்மி பாருங்க. எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டு வீடான வீட்டுல அப்படி சொல்ற ஆள்வாளுங்க 33 வயசுல ஐஸ்வர்ல படுத்துவான். ஏன் ஒருத்தன் ஐஸ்வர்ல சீரியஸா இருக்கான்னா அவன் வாழ்க்கையில உள்ள சீரியஸா இருந்திருப்பான். இப்படியே தான் இருப்பான். அவையா கலக்கு போய் பார்ப்போம். பார்த்து சிரிக்கலையாமியா சிரிச்சு உன் தலையில மண்ணலி போட்டாங்க. கரம் மண்ணா செம்மண்ணாண்டுவான். உண்மையிலே நல்ல நகைச்சுவை ரசிக்கணும்னா கிராமத்துக்குள்ள பார்க்கலாம். பின்னிடுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ள 3 பேர் திருட போறாங்க. திருட போயிட்டு திருடிட்டு வெளியே வரணும். ஓனர் வெளியே கட்டில போட்டு படுத்திருக்காரு. சத்தம்லாம் வரணும். முதல் மட்டார் பாத்திரம் உருண்டுச்சு. இவர் கட்டில இருந்து என்ன அங்க சத்தம்? அவன் ரொம்ப விவரமா உங்களை மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் போல பூனையான்னு படுத்துட்டான். 2வது ஆள் வந்தவே கதை வரைக்கும் வந்துட்டான். டம்முன்னு கதவுல சத்தம். மறுபடியும் என்ன அங்க சத்தம்? 3வது ஆள் அப்படியே பம்முனாப்புல வந்தான். வெளியே வரைக்கும் வந்துட்டான். இந்த ஆள் வெளியே படுத்து இருந்ததை பார்க்கல ஓனர். கட்டில தட்டிட்டேன். என்ன சத்தம்? நான் தான் பூனை அப்படின்னு அட கேன அப்படின்னு போட்டு அவனை அடி அடின்னு அடிச்சு. ஏன்னா திருட போறப்ப எல்லாருக்கும் அந்த ஆசை வரும். ஏன்னா நம்ம ஊர்லயே வந்து திருடுறாங்க, நம்ம திருடுனா என்ன அப்படின்ட்டு ஒரு ஆள் அந்த ஊருக்கு எனக்கு ஒரு ஆசை. இவன் திருட வந்தவங்க பின்னாடியே வந்தான். அவன் எல்லாம் திருடிட்டு போயிட்டான். ஒண்ணுமில்ல, ஆடு குட்டி எல்லாம் கோழிலாம் தூக்கிட்டு போயிட்டான். அவங்க ஒரு உரல் இருந்துச்சு. இதை தூக்கிட்டு போக முடியா நம்ம பேண்ட் வர பழைய பேண்ட் அவனுக்கு அவர் இங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியா பார்த்தா தூக்கம் இல்ல. ஓனர் படுத்துருக்காரு. எழுப்பி இதை கொஞ்சம் தூக்கி விடுங்க சார். என்ன ஆயிருக்கு நிலவரம்? நிறைய விஷயம் சின்ன சின்னதா. ஒரு காட்டுக்குள்ள எல்லா நாட்டுக்காரங்களும் அனுப்பணும். அனுப்பி யாரு சிங்கத்தை பிடிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு பரிசு. முதல்ல அமெரிக்காக்கார் போனார். 10 நிமிஷம் சிங்கத்தோட வந்தார். ரஷ்யாக்கார் 20 நிமிஷம் அவர் சிங்கத்தோட வந்தார். வெரி குட். முன்னா நீங்க போ. நான் போக முடியாதியா? என்ன நீ மரியாதை செய்றீங்க நம்மால? சரி சரி மாத்தி சொல்லிட்டோம் போங்க. போனாரு. 10 நிமிஷம் 20 நிமிஷம் 1 மணி நேரம் 4 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம். என்னையா சிங்கம் எங்க இந்தால கடிச்சு கொண்டுருச்சா? வாங்கன்னு ராணுவமே உள்ள தேடி போனா பெண் சிங்கம். யாரு இது? நகைச்சு அது இல்ல. நீ இல்ல. நான் கேட்டவன் நானே இப்ப அமைதியா எங்க ஜோக்கு சொல்லு பாப்போம். அதையா வல்லாரைக்கீரை வேணும் அவருக்கு. வல்லாரைக்கீரை சொல்லியா? அதையா உள்ள போயிருக்காப்ல. நீ சொல்லு. இப்ப அதை மாத்திடுவேன். உனக்கு 3 ஏக்கர் சுத்தி காமிச்சிட்டு கொண்டு வந்து விட்டு ராணுவமே உள்ள போயிருக்கு. உள்ள போய் பார்த்தா நம்மால ஒரு நரிய புடிச்சு சிங்கம்னு ஒத்துக்கன்னு அடிச்சிருக்கான். இல்ல ஒரு நிமிஷம். இது ஏன் சிரிக்கல தெரியுமா? அது முத்து சொன்னா மட்டும் தான் சிரிப்பாங்க. சரியா? அப்ப நீயே சொல்லிடியா? முத்தா சொல்லி முடிங்க. அந்த ஜோக்குக்கு இவ்வளவு கடுமையான நெருக்கடி வரும்போது அவன் போனேன் உள்ள போயிட்டு இன்னுமா நீ நம்பல? அந்த சிங்கமும் காணும் அந்த ஆளையும் காணும். ஆமா. ஏன்னா சிங்கத்துல எவ்வளவு அசிங்கம் இருக்கு நம்ம எங்க தேவை கிடையாது. மேக்சிமம் இந்த குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றதுக்கான ரீசன் சந்தேகம். எந்த வீட்டுல சந்தேகம் முன்வாசல் வருதோ அந்த வீட்டுல சந்தோஷம் பின்வாசல போயிடும். ஏன்னா ஆபீஸ் போயிட்டு வந்து சட்டையை கழுத்து தொங்க விட்டுருக்காங்க. அந்த அம்மா பாக்கு சட்டையில ஒரு நீளமா ஒரு முடி பாக்கலாவே பாய். என்ன ஏதாவது காத்துக்கு அல்ல எவகாத்துக்கிட்ட அடிக்குதா? மறுநாள் கவனமா இருக்குன்னு சொல்லி வெள்ளச்சட்டை போட்டு போவோம். அப்பதான் கருப்பு முடிய தெரியாது. வெள்ளச்சட்டை கருப்பு முடிய காணா தொங்க விட்டு அன்னைக்கு அந்த அம்மா தேடுது. வெள்ளச்சட்டைக்குள்ள ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு பார்க்கலாம். வெள்ளை முடி. ஆமா. எடுத்துட்டு ஏண்டா ஒரு கிழட்டு சிரிக்க கூட நீ விட்டு வைக்கலடா பார்த்தா. மறுநாள் சட்டை வேலை நம்ம போனா தானே கண்டுபிடிக்கிறா. நடு ரோட்லயே பஸ் ஸ்டாண்ட்ல சட்டையை கழுத்தி பட்டார் உதறி அயன் பண்ணி கம்பீரமா தொங்க. இன்னைக்கு என்ன செய்வா? தேடுறா முடியல. ஆஹா அப்பா ஏண்டா ஒரு மொட்டத்துல சிரிக்க கூட நீ விட்டு வைக்கலடா. மறுநாள் வாரான். சட்டையோட போனா தெரிய நீ கேக்குற. நடு ரோட்ல 4 கழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு வெறுவத்தர் தொப்பும் துவக்குன்னு வந்தா. அரே பாச்சு என்ன ஐயா அவசரத்துல அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட போல. நேத்து பாக்குறேன் கிணத்துல செத்து மிதந்துகிட்டு இருக்காயா. அப்ப இந்த அம்மா வந்து பாக்குது. அவை மட்டும் மிதக்கிறானா கூட 6 சேர்ந்து மிதக்கிறாங்க. இப்படி இருந்தா அவன் என்னதாயா செய்ய? அதாவது யார் சந்தோஷமா இருக்கான்றா போதும்ன்ற மனசு. காலுக்கு செருப்புலேன்னு வேதனை போற மனுஷன் கிடையாது. ஏன்னா அந்த நாட்டுல கால் இல்லாம எத்தனை இருக்கான் தெரியுங்களா? அவங்கள பார்த்து நீங்க 6 அடைஞ்சா சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கு இது இல்ல அது இல்ல. நம்ம சந்தோஷம் வாழ்றதுக்கு வருமானம் போதும். அடுத்தவன் பார்க்கும்படியுமே பெருமையா வாழணும் தான் கடனை உடனே வாங்கி கிடக்கும். ஒரே வீட்டுக்குள்ள பாருங்க 2 பிரிட்ஜ் 2 வாஷிங் மிஷின் 2 கட்டில் எல்லாம் 10 ரூம்ல போட்டு நைட்டு படுக்க இடம்லாம் தெருவில் படுத்து கிடக்கும்.
என்னங்க இடம் இல்லைங்க. அது நம்ம பெண்களுக்குலாம் இட ஒதுக்கீடு கொடுத்துட்டோம். நம்ம அந்த இட ஒதுக்கீடு நம்ம வாங்க முடியாம பீரோவில் இத்தனை ட்ரெஸ் வைக்கிறீங்களே, நம்ம டவுசர் வைக்க இடம் தெரியல. அவன் கோமணத்தை போய் கோழி கூட்டுக்குள்ள வச்சிருக்கான், காலையில சேவல் தூக்கிட்டு ஓடி. கோமணத்தை கொண்டு போய் கோழி கூட்டுல வச்சிருக்கானா, காலையில சேவல் தூக்கிட்டு ஓடிடுச்சான். இல்ல உண்மையிலே இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து பெண்கள்லாம் தைரியமா உட்கார்ந்துருக்கான பெரிய விஷயம். முன்னால அப்படி கஷ்டம். அந்த ஊர்ல கொலையே நடந்தா கூட சன்னல் தான் பார்ப்பாங்க. என்னாச்சு மாரிமுத்து போயிட்டானா. அந்த காலத்துல சன்னல் பின்னால பெண்கள், இப்ப பாருங்க பெண்கள் பின்னால சன்னல் ஜாக்கெட். ஒருத்தர் நிசத்திலே சன்னல் வைக்கணும், ஆசாரி கூட்டு வந்து அளவு எடுத்து வச்சிருக்காங்க. வாரம் வந்து ஒருத்தர் வார்னிஷ் அடிச்சிருக்காங்க, கடப்பா முடிச்சிருக்காங்க. இப்ப அந்த செயல் முடிஞ்சு 2 கயிறை கட்டி தொங்கிட்டு போகுது. அது ரொம்ப லென்த்தான கயிறு வச்சு பின்னாடி ஒரு மிச்சு அப்படி நிக்க விடுப்பா ஆபீஸ் போகணும். இப்ப அந்த கயிறுக்கு கீழே ஒரு 2 குண்டை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அது வேகமா ஏறி பஸ்ல ஒருத்தன் கண்ணை கலக்கி அவன் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் படுத்துக்காங்க. சரி ஆம்பளை நம்ம கேட்க முடியுதா? ஏய் ஏடி பிளவுஸ்ல 2 கயிறு தொங்குது, உனக்கு மட்டும் டவுசர் 2 கயிறு தொங்குது. என்னத்தை பேச முடியும் நினைக்கிறீங்க? அந்த டவுசரை போட்டு பஸ்ல உட்காந்து போய்கிட்டு இருக்கான். அங்க ஒரு விளையாட்டு சேட்டைக்கார போய் அங்குள்ள கம்பியில கட்டி விட்டு போயிட்டான் கயிறை. ஆமா இந்த ஆள் இறங்கி போயிட்டான், டவுசர் அங்கே இருந்திருக்கு. காலையில டிரைவருக்கு போனேன், என்ன டவுசரை நல்லா காத்தோட்டமா இருக்கு, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்க. என்ன அநியாயம். அது லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி இந்த பிளவுஸ் சன்னல் வச்சு சாக்கெட்டு என்ன டெய்லரே 3 நாத்தா இருக்கு தீபாவளி, வேமா கூடு அவன் சன்னலை முன்னால வச்சு விட்டான். அவசரப்படக்கூடாது. சில இடங்கள்ல அப்பா ஏன் போன முடியும் 7 ஜென்மத்தை உட்காந்து யோசிப்போம். அப்படி இடமா இருக்கு. ஒரு அரசியல்வாதி போயிருக்காரு, ஸ்கூலுக்கு போயிருக்காரு, தேசிய கீதம் போட்டிருக்காங்க. நின்றுட்டு பக்கத்துல நல்லா இருக்கு பாட்டு, எந்த படத்துல பண்ணிருக்காரு, வெறு வயித்துல விளக்கமரம் வச்சு அடிச்சு வரட்டிருக்காங்க. வெறு வயித்துல விளக்கமரம் வச்சு வே உண்மையில எது மிகைப்படுத்தி சொல்ல, போன ஆகஸ்ட் 15க்கு ஒரு ஆள் தேசிய கொடி ஏற்றணும் மாத்தி ஏத்திட்டாரு தெரியுமா? அதே மாதிரி நடந்துச்சு. ஒரு ஆள் போய் தேசிய கொடி வாங்க போனார், அப்படியே தேடிக்கிட்டே இருக்காரு. ஓ எடுங்க டைம் ஆச்சு. இல்ல எல்லாமே ஒரே டிசைனா இருக்கு, வேற டிசைன் இல்லையா அப்படின்ட்டு. ஆஸ்பத்திரிக்குள்ள போகும்போது குட்டி விஷயம் தான். அவங்க அப்பா கூட்ட, அப்பா எனக்கு 1 வாரமா கண்ணு மங்களாவே தெரியுதுப்பா, டாக்டர் பார்க்க வேண்டியாடா. பார்த்து அவர் மங்களாத்தான் தெரிறாரு. அவருக்கு இப்படியே பார்த்திருக்கான். அவர்கிட்ட போய் பேசணும்ல, அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்றா. போனா இந்த இடத்துல தட்டி, டாக்டர் கண்ணு மங்களா தெரியுது. உனக்கு உண்மையிலே மங்களாத்தின்னு தெரியுது, நான் வக்கீல். அந்த ரூம்ல இருக்க, அங்க போய் பாரு. காலிம்பில் அமுக்குனா சவுண்ட் அப் காமெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன அங்க ஒரே கூட்டம், உனக்கு ஒன்று நெருக்கியா வரிசையில் இல்லைங்க அப்படின்ட்டு ஒரு ஆள் தான் நிக்கிறான். அவருக்கும் மங்களா தெரியும். அவருக்கு கூட்டமா தெரிவியா. கொஞ்ச நாள் உட்காந்தான். என்ன சொல்லுங்க, நீங்க டாக்டர் எதையுமே மறைக்க கூடாது, நீங்க நர்ஸ் மறைக்காங்க, கொஞ்சம் தள்ளி பாரு, கொடுமையை பாருங்க. என்ன செய்யுதுங்க, கண்ணு மங்களா தெரியுது. சரி இந்த மருந்த கண்ணுல ஊத்துறேன், எரிச்சலா இருக்கு, தெல்லும் படுத்த கிரு மேல ஒரு அங்க இருக்கு. நல்லா தியேட்டருக்கு மேல போய் பார்த்தேன், இங்க வந்துட்டாங்களே நம்ம அப்படின்னு. என்ன செய்ய சொல்றீங்க? எம்ஜிஆர் படங்கள் அப்படி ரசிச்சு பார்த்தது காரணம், தர்மதேலங்க படத்துல இருட்டுல போவார் எம்ஜிஆர். அப்ப நாங்க கிராமத்துல படம் பார்க்கும்போது இருட்டுல போறாருன்னு சொல்லி ஒருத்தன் டார்ச் லைட் எடுத்து அடிச்சான். தலைவா அங்கிட்டு வாங்க, அங்கிட்டு பண்ணலாம், இப்படி வாங்க. அதே போல நம்ம பழைய அனுபவங்களை நினைச்சு பார்த்தா அவ்வளவு ஆசையா இருக்கும். நான் முத கலக்கு பேர்ல சொன்ன ஜோக் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, இதுதான் ஆடிஷன்ல சொல்லி வந்தது. அப்ப ரொம்ப ரசிப்பாங்க. ஏன்னா வாத்தியா ரொம்ப டென்ஷனோட பாடாது. ஏய் உங்களுக்குலாம் பாடம் எடுத்தா கிறுக்கு பிடிச்சி தெருவா தான் அலைவேன் சார், எங்க தெருப்பு கொண்டு வந்துட்டு போங்க. அப்ப அவர் சொல்ல, தம்பி ஜாலியா இருங்க, தப்பு இல்ல, அதே ஜோலியா இருக்காங்க. நல்லா உங்க வயசுல அவ்வளவு கஷ்டம்டா சாருக்கு, கிழிஞ்ச டவுசரை போட்டு சிங்கப்பூர் போனடா. இன்னைக்கு வீட்டுல வந்து பாருங்க 50 லட்சம் வச்சிருக்கேன்டார். குண்டா ஒரு சந்திச்சு, 50 லட்சம் கிழிஞ்ச டவுசரை வச்சு என்ன சார் செய்ய போறீங்க? அவர் ரூவான்னு சேர்க்காமட்டா டவுசர் சேர்த்துட்டாங்க. தயாரா இருப்பா எல்லா இடத்துலயும். 7 எவ்வளவு சொல்லுப்பா குமார். எந்திரிச்சு படபடன் வேர்த்து 7 23 வெரி குட் உட்கார அப்படின்றாரு. பக்கத்துல பதறிட்டான். 7 14 சார் 23 அதுக்கு வெரி குட்ன்றீங்க. நேத்து 47 தான். இன்னைக்கு ஒரு ஆள் வந்துட்டு வரி அந்த வாரத்துல வந்துருவான். 7 47 தானே? நக்கிறோட 7 47 டேய் கூட்டுனா 14 பெருக்குனா 49 49 நான் 47 ல 2 கிட்ட வந்துட்டான். வருத்தப்படாதீங்க, வந்துரும் இந்த வாரம். இல்ல
உங்களை பெண்கள் இருக்கீங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில பெண்கள் சிரிச்சு ரொம்ப ஆச்சரியம் பாத்தீங்களா? சீரியல்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியாது. அந்த விளம்பர இடைவெளி தான் நம்மளுக்கு ஒரு தோசை ஒரு இட்லியே கிடைக்கும் பாத்தீங்களா? இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சோத்து நட்டு தட்டுல வந்து விழும். அப்படி சட்னிக்கு அங்க பாத்துக்கிட்டே இருப்பேன். அப்படி இருந்து வெறி இட்லியை சாப்பிட்டுட்டா விக்கிட்டா. அம்மா தண்ணி விடுமா? அந்த அம்மா டீ வந்து இருங்க முடியட்டு வர்றேன் அப்படி. இந்த ஆள் முடிஞ்சுட்டேன் தூக்கி போயிட்டாங்க. அவ்வளவுதான். பரபரப்பாவே இருக்குங்க. நீங்க காலையில வேலைக்கு போறால பாருங்களேன், நம்ம ஊர்ல மாதிரி பரபரப்பு. தியான கிளாஸ் யோகா கிளாஸ் எதுக்கா போறது? மன அமைதிக்கு. அதுக்கே டென்ஷன். எங்க சாக்சன் சுவங்கடியா? ஏண்டா எருமாட்டு போல என்ன வெறி நாய் மாதிரி போயிட்டு இருக்க? எங்க போற? மன அமைதி கிளாஸுக்கு. போதுவா மன அமைதி மானங்கட்ட அமைதி. அப்படியே வெறி நாய் மாதிரி போவாங்க. தியான கிளாஸுக்கு டென்ஷன் அப்புறாங்க. சிலர் ஆபீஸ் போற அவசரத்துல வீட பூட்டிட்டு சாவியை தொங்கிட்டு பூட்ட பைக்கில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவசரம் அவசரம். எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் ஆர்சி புக்கு லைசன்ஸ் ஹெல்மெட் எல்லாம் எடுத்துட்டு டூலரை மறந்துட்டு போயிட்டான். That's a good one. பரபரப்பு ஓடி போய் பஸ்ல வேகமா ஒன்னால அங்க ஒருத்தன் காலம் மிதிச்சிட்டான். ஏன்டா மாடு மாதிரி மிதிக்கிற? அதுக்கு நீ ஏன்டா கழுது மாதிரி கத்துற? உடனே கண்ட்ரக்ட் யாரா அங்க நாய் மாதிரி சண்டை விடுறீங்க? ஆனா அவன் தொழில இருந்து மாத்த முடியாது. பெண்கள் புறணி பேசுற பாத்தீங்களா? அழகா இருக்கும், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கார பத்தி பேசும். இந்த டிராபிக் போலீஸை கல்யாணம் பண்ணது ஏன் என்னாச்சுக்கா? வாசல் நின்றுக்கிட்டு வேலை நடக்குது மாற்று வழியை செல்லவும், வேலை நடக்குது மாற்று வழி செல்லவும். நீ என்ன சென்ட் மாஸ்டர் கல்யாணம் பண்ண? ஆமாடி கதவு திறந்திருக்கு சலான்னு சன்னல் உடைச்சிட்டு வந்து விழுறாண்டி. இங்க ஒரு பிங்கானா குத்தி கிடக்கு. அது அந்த பாணி மாத்த முடியாது. இளைஞர்கள் இருக்கீங்க உண்மையிலே எதுலதான் நகைச்சுவை? ஒரு விஷயம் வந்தோடனே முதல்ல வர நகைச்சுவை வரும் பாத்தீங்களா? கவிதை நீங்க எல்லாம் எழுதுவீங்களே, சிலர் சோகமா எழுத நம்மளுக்கு நகைச்சுவா இருக்கும். நான் உன் புருஷனா வரட்டா இல்ல உன் புருஷன் போன பின்னாடி வரட்டா? அடிச்சிருக்காங்க. எடுத்துக்குவேன். உன்னை நான் வைரம் என்றேன், அவள் வைரம் என்றாள். இதெல்லாம் நகைச்சு முடிஞ்சு அவர் யோசிச்சிருக்காரு. ஏன் யோசிச்சு 7:47 இருக்காரு. சுருக்கமா சொல்றது, சார்லி சாப்ளினுக்கு ஒரே மீசை தான், ஹிட்லருக்கு ஒரே மீசை தான். ஒன்னு சிரிக்க வச்சது, இன்னொன்னு சீரழி வச்சது. நம்ம எடுத்துக்கிற பொறுத்தான். அதனாலதான் யார் ரொம்ப அதிகம் அழுதவனால்தான் அதிகம் சிரிக்க வைக்க முடியும். சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு கஷ்டப்பட்டாலும் கிடையாது. அதே போல இங்க வர்ற கலைஞர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதோட நம்மளை மகிழ்ச்சி படுத்துறாங்க. ரொம்ப பெருமையான விஷயம். தொடர்ந்து சிரிக்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையில சிரிப்பை மட்டும் சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு 2 ஆண்டு காலம் அதிகம் அப்படின்றாங்க. அதில் தொடர்ச்சி நிகழ்ச்சியை பாருங்க. வணக்கம்.